சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்வானது கடந்த அக்டோபர் 12ஆம் தேதி இந்த தேர்வு நடந்து முடிஞ்சிச்சு. இந்த தேர்வுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அங்கிட்ட ஒரு 3 நாளில் கொடுத்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லா ப்ராசஸுமே டிஆர்பி உடனுக்குடன் முடித்து இந்த தேர்வுக்கான இறுதி விடை குறிப்பு மற்றும் தேர்வு முடிவு இதை மட்டும் பெண்டிங் வச்சிருக்கு. நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி தேர்வு வெளியான பிறகும் சரி, அதற்கான பயிற்சிகள் எல்லாமே கொடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே நம்ம கைட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இந்த தேர்வுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுத்ததுலேருந்து இந்த தேர்வுக்கான முடிவு நவம்பர் 2வது வாரம், அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 2வது வாரத்தில் உங்களுக்கு தேர்வினுடைய முடிவு இருக்கும். அதிகபட்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் டிசம்பர் 2025க்குள்ள உங்களுக்கு சிவி எல்லாமே முடிச்சிருவாங்க. 2026 உங்களுக்கான பணி நியமனம் சொல்லி நம்ம தகவல் கொடுத்துருந்தோம். நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக அடுத்த டவுட்டானது இன்று நவம்பர் 21ஆம் தேதி, இந்த நவம்பர் 21 வரைக்குமே இதற்கான தேர்வு முடிவாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இறுதி விடை குறிப்பு எந்தமே டிஆர்பியின் சார்பாக வெளியிடலை. நிறைய ஆசிரியர்களுடைய சந்தேகங்கள் இதுதான். நிறைய பேர் ஃபோனில் கால் பண்ணியும் கேட்கக்கூடிய டவுட்டு, ரிசல்ட்டு எப்போ இருக்கும். இதை துறை ரீதியாக இதை பார்த்தீங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது டிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு என்பது பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு முடிவை வெளியிடுவதற்கு தடையாக இருக்குது. ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்குது. அந்த வழக்கு என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு பார்த்தீங்கன்னா தேர்வு நோட்டிஃபிகேஷனில் பார்த்தாலே தெரியும், ஒவ்வொரு பிரிவினருக்கும் எலிஜிபிள் மதிப்பெண் மினிமம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மார்க் எடுத்திருக்கணும். அந்த எலிஜிபிள் மார்க் பார்த்தீங்கன்னா ஓசி பிரிவினருக்கு 50%, இதர பிரிவினருக்கு 45, பிசி எம்பிசி இவங்களுக்கு 45, எஸ்டி இந்த பிரிவினருக்கு 40% சொல்லி பார்த்தீங்கன்னா 40% பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் மார்க். இந்த மார்க் எடுத்திருந்தா மட்டும்தான் பாஸ் மார்க். இதை கரெக்டாக சொல்லணும்னா பாஸ் மார்க்கு இத்தனை பெர்சன்டேஜ் எடுத்திருக்கணும். இதற்கு மேலே இந்த மதிப்பெண் எடுத்திருக்கவங்களுக்கு தான் பணி நியமனம் அந்த கட் ஆஃப்குள்ளே வந்தால் கொடுக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதை பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேக்கன்சியாக வச்சுருவாங்க. இதை எதிர்த்து தான் பார்த்தீங்கன்னா வழக்கானது தொடரப்பட்டுள்ளது. அது பார்த்தீங்கன்னா என்ன காரணம் சொல்லி பார்க்கும் பொழுது 2002-3 அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஜிஓ அடிப்படையில் தான் இந்த பெர்சன்டேஜை வச்சுருக்கிறாங்க. ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா 2025 வந்துருச்சு. குறைந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ நடைபெறக்கூடிய தேர்வு என்பது பார்த்தீங்கன்னா எளிமையான தேர்வாக இருக்கும். 2010 நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அந்த கொஸ்டின்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா எளிமையாக 2017க்கு பின்பு தான் இந்த வினாக்களினுடைய கடினத்தன்மை என்பது பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ். அது மட்டும் இல்லாமல் தேர்வு முறை, தேர்வுக்கான சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடினமான தன்மை. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இதற்கான இந்த எலிஜிபிள் மார்க்குங்கிறத குறைக்கணும், அந்த பெர்சன்டேஜை குறைக்கணுங்கிறது தான் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இப்போ டிஆர்பியின் சார்பாக இந்த தேர்வு முடிவு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இறுதி விடை குறிப்பு வெளியிடும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓசியாக இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும், எஸ்டி பிரிவினராக இருக்கட்டும், அதில் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் மார்க் என்னங்கிறத கொடுக்க வேண்டியது இருக்கும். அடுத்த ப்ராசஸ் இந்த வழக்கினால் தடைப்பட்டுள்ளது. சரிங்களா? இந்த வழக்கிற்கு நீதிமன்றத்தினுடைய தீர்வு என்று சொல்லி பார்க்கும் பொழுது நீதிமன்றத்தின் சார்பாக 8 வாரங்களுக்குள்ள இந்த வழக்கு எடுக்கப்பட்டுள்ளது. இதை முடித்து வைக்கல. இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா ஹியரிங்க்கு எடுத்து டிஆர்பியின் சார்பாக ஒரு 8 வாரங்களுக்குள்ள பதில் அளிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதனால இந்த
பணி நியமனத்திற்கான நடவடிக்கையில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. ஸோ டிஆர்பி இந்த ப்ராசஸை முடித்தால் மட்டும்தான் நம்மளுக்கான தேர்வு முடிவானது வெளியாகும் என்பது தற்போதைய செய்தி. அதனால தள்ளி போகுது. ஸோ டிஆர்பி இதற்கு என்ன வாதம் கொடுக்குறாங்க, ஸோ நீதிமன்றத்தினுடைய அடுத்த அறிவிப்பு என்ன இருக்கும், ஸோ இதை பொறுத்து தான் உங்களுக்கு தேர்வு முடிவு வெளியாகும் என்பதனால இதற்கு சற்று காலதாமதம் ஆகிறது என்பதுதான் சுபைக்குழு ஆசிரியர்களுக்கு நம்ம தெரிவிக்கக்கூடியது. ஸோ இந்த டிஆர்பியை குறித்த மேலும் தகவல்கள், இந்த வழக்கினுடைய நிலைமை, ஸோ இதை முழுமையாக ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்வதற்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.